கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த மகிழ்வான நாளிலும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனைக்கு அன்போடு வரவேற்று கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய தலையங்கம் எந்த அதிகாரம்? தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். திருமறை தியான வசனம் லூக்கா 20வது அதிகாரம் 2வது வசனம். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை துவங்குகின்ற போது இரு மாபெரும் அதிகார வர்க்கத்தை ஆண்டவர் சந்திக்க வேண்டியிருந்தது. முதலாவதாக அன்றைய ரோம அரசியல் ஆதிக்கம், அதாவது ரோமன் இம்பீரியலிசம். ரோமர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள். இவர்களுடைய அரசியல் அடக்குமுறைகளினாலே சாமானிய மக்களும் ஏழைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இரண்டாவது மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தி என்பது யூத மதத்தில் காணப்பட்ட பிரத்யேகவாதம் அல்லது ரிலிஜியஸ் எக்ஸ்க்ளூசிவிசம் அல்லது ரிலிஜியஸ் பெரோக்கியலிசம். யூதர்கள் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதிகமாக நம்பினார்கள். கடவுள் எங்களைத்தான் பெயர் சொல்லி அழைத்தார், நாங்கள் தான் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற ஒரு கர்வத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எருசலேம் தேவாலயம் எங்களுடைய கையிலே இருக்கிறது, சமய அதிகாரம் எங்களுடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பெருமை பாராட்டி வந்தார்கள். இந்த பின்னணியிலே தான் தலைமை குருக்களும் சமய அறிஞர்களும் மூப்பர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். எந்த அதிகாரத்தினால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறார். அங்கே எளியோருக்கு வாழ்வளிக்கின்றார், சுகமளிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் பார்த்த இந்த யூத மத தலைவர்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இன்றும் நாம் வாழுகிற சூழலிலே அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஒருவர் ஒரு கருத்தை வைக்கிற போதோ அல்லது பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு வாதத்தை சிறுபான்மையினர் அல்லது அதிகாரம் இல்லாதோர் வகிக்கின்ற போது இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று சொல்லி அதிகார வர்க்கமும் மேல்தட்டு மக்களும் கேள்வி கேட்டு பயமுறுத்துகிறதை இன்றைக்கு நாம் காணலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றும் இதே கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் நம்முடைய சமூகத்திலே காண முடிகின்றது. அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய போலித்தனத்தை, போலி சமய வாழ்வை உடைக்க வேண்டும் என்று எண்ணி மறு கேள்வி ஒன்றை அவர்களிடத்திலே வைக்கின்றார். திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணிலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடத்திலிருந்து வந்ததா என்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கின்றார். இப்பொழுது அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். விண்ணிலிருந்து வந்தது என்று சொல்வோமையானால் நீங்கள் அவரை நம்பவில்லையா என்று கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்றால் மக்கள் நம்மீது கல்லறிந்து விடுவார்கள். ஏனென்றால் யோவான் ஒரு இறைவாக்கினர் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினார்கள். இவ்வாறு மறு கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே கேட்பதன் மூலமாக அந்த மக்களின் சமய அதிகார போலித்தனத்தை
ஆண்டவர் வெளிச்சமிட்டு காட்டுகிறதை நாம் காண முடிகிறது. அன்பர்களே, எந்த அதிகாரத்தினால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்ற கேள்வியை மையமாக கொண்டு இரு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவது சிந்தனை, யூதர்களின் பிற்போக்குத்தனமும் அதிகாரமும். யூதர்களின் பிற்போக்குத்தனமும் அதிகாரமும். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் யூதர்கள் மிக பிற்போக்குத்தனமாக பழமைவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். பிரத்யேகவாதம் மிகவும் புரையோடி அந்த சமூகத்தில் காணப்பட்டது. எருசலேம் ஆலயம் வாணிபத்தால் நிறைந்திருந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் அதிகாரத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த சமயத்தையும் சமயத்தினூடாக வருகின்ற அதிகாரத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். உண்மையான ஆன்மீகம் அங்கே இல்லாமல் காணப்பட்டதை நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். இன்றும் நாம் வாழுகிற சூழலிலே அரசியல் அதிகாரமும் சமய அதிகாரமும் தவறாக பயன்படுத்தப்படுவதினாலே ஒரு தரப்பு மக்கள் பாதிக்கப்படுகிறதை நாம் சமூகத்திலே காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், புறஜாதியினர், கைம்பெண்கள், இப்படிப்பட்ட மக்கள் அந்த அதிகாரத்தின் பயனை அடையாமல் போயிருந்தார்கள். சமயத்திலே அவர்களுக்கு பங்கில்லை, அரசியல் அதிகாரத்திலே அவர்களுக்கு பங்கில்லை. இப்படியாக பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டபடியினாலே ஒரு பகுதி மக்கள் அவர்கள் வாழ்விழந்த நிலையிலே காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். கடவுள் அனைத்து பிரிவினர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் உரியவர் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய சிந்தனையாக, அதை உரக்கச் சொல்லி நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் அறிவித்ததை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், புறம் தள்ளப்பட்ட மக்கள், புற இனத்தார், கடவுள் இல்லாதவர்கள் என்று சொன்ன மக்களுக்கெல்லாம் ஆண்டவரின் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் முக்கியமான ஒரு சிந்தனையாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே யூதர்களின் பிற்போக்குத்தனம் ஒரு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு சிந்தனையாக அல்ல, வாழ்வு கொடுக்கின்ற அதிகாரமாக அது அமையவில்லை என்பதை நாம் காணலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் முற்போக்கான அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் முற்போக்கான அதிகாரம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்ட அதிகாரம் என்பது ஒரு முற்போக்கான வாழ்வு தருகின்ற அதிகாரமாக அமைந்திருந்தது. அது அன்பாலும் கருணையாலும் தியாகத்தாலும் மனித நற்சிந்தனைகளினாலும் அது நிறைந்து காணப்பட்டது. தன் வாழ்வையே பிறர் வாழ்விற்காக பகிர்ந்து கொள்ளும் அதிகாரமாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் காணப்பட்டது. த க்ரூசிஃபைடு அதாரிட்டி என்று அதை நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். உண்மையை உரக்கச் சொல்லி தீமைக்கு எதிர்த்து நிற்கின்ற அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்ட அதிகாரமாக அமைந்திருக்கிறது. தன் சீடர்களின் கால்களை கழுகி அதிகாரத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் ஒரு புதிய விளக்கத்தையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமாக நாம் திருமறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணி காலங்களிலே நாம் காண முடிகிறது. தூய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அதிகாரத்தை குறித்து கூறும்போது, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் மரண பரியந்தம் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். ஆதலால் கடவுள் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார் என்று திருமறையிலே நாம் படிக்க முடிகின்றது. ஆகவே அன்பர்களே,
விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து கூறும் இந்த அதிகாரம் என்பது இந்த சமூகம் கூறுகின்ற அதிகாரம் அல்ல. அது இறையரசுக்குரிய ஒரு அதிகாரமாக, ஒரு அன்பின் அதிகாரமாக அது காணப்படுகிறது. இந்த உலகம் கூறும் அதிகாரத்திற்கு ஒரு மாற்றான அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதுவே ஒரு மாற்றத்திற்கான அதிகாரமாகவும் நாம் திருமறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த அதிகாரத்தின் மூலமாக நற்போதனைகளை மக்களுக்கு கொடுக்கின்றார். சுகம் கொடுத்து புது வாழ்வுக்கு நேராய் அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிநடத்தினதை நாம் திருமறையிலே காண முடிகிறது. அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றுகின்ற நாமும் இயேசு கிறிஸ்து தருகின்ற இந்த சிலுவையின் அதிகாரத்தை இந்த தவக்காலங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உலகம் கூறும் அதிகாரம் அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையினூடாக தருகின்ற இந்த ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது அன்பினால் நிறைந்த அதிகாரமாக அமைந்திருக்கிறது. கருணை நிறைந்த அதிகாரமாக அது அமைந்திருக்கிறது. குறிப்பாக வாழ்வு இழந்தோரை வாழ்விற்கு நேராக வழிநடத்தும் அதிகாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்ற கேள்வியை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இந்த அன்பின் அதிகாரத்தை நாம் வாழுகிற சூழலிலே நாம் புரிந்து கொண்டு வாழ்விழந்தோருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு அன்பின் அதிகாரத்தை நம்முடைய வாழ்விலே முன்னெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு வாழ்வதன் மூலமாக நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு சான்றாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே முன்னெடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். வாழ்வு தரும் எங்கள் நல்ல ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவரே நீர் சொன்னீர். இந்த அதிகாரம் என்பது அன்பினாலும் கருணையினாலும் தியாகத்தாலும் வாழ்வு தரும் அதிகாரமாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நாங்கள் வாழுகிற சூழலிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்து தரும் இந்த சிலுவையின் அதிகாரத்தை நாங்கள் பற்றி கொள்ளவும், இதன் வழியாக நாங்கள் வாழும் சூழலிலே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளின் தியானத்தை கேட்ட அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.